வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வித்தமுதம். வித்தமுதம் என்ற தலைப்பிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நமது குழந்தைகள் நமது குடும்பத்தின் சொத்து, நமது நாட்டின் வித்து. ஆகவே அவர்களை தமது கண் போல் பாவித்து ஆன்மீக கல்வியை கற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் சிந்தித்து. இதற்கு ஏற்ற கல்வி முறைதான் மனவளக்கலை எனும் நன்முத்து. நமது வாழ்வின் குறைபோக்கும் பேரமுது. பாலுணர்விற்கும் ஆன்மீகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதால் பாலுணர்வு பற்றிய அறிவையும் விழிப்புணர்வையும் மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டும். நாம் உண்ணும் உணவே ரசம், இரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்துநாதம் என்னும் 7 தாதுக்களாக மாறுகிறது. விந்துநாத திரவத்தின் தரம் கெட்டுப்போனால் உடல் மற்றும் மனநலமும் பாதிக்கப்படும். ஆகவே இளைஞர்களே, எளிய முறை குண்டலினி யோகம் எனும் யோக முறைகளை கற்று வாழ்வில் வளம் பெறுங்கள். அதாவது தியானம், காயகல்ப பயிற்சி, உடற்பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சிகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனம் உறுதியடையும். ஆண் பெண் கற்பொழுக்கத்தை பேணுவீர்கள். இளமை காத்து நீண்ட நாள் வாழ்வீர்கள். அதற்கு காயகல்ப பயிற்சி உங்களுக்கு உதவுகிறது. மனதை வளப்படுத்தி தூய்மைப்படுத்த அகத்தவமும் அகத்தாய்வும் உதவி செய்கிறது. உடல் நலத்தை காக்க உடற்பயிற்சி உதவுகிறது. நல்ல எண்ணங்கள் நல்ல விளைவுகளை தரும். ஆகையால் எண்ணம் ஆராய்ந்து நல்ல எண்ணங்களையே வைத்து கொள்ளுங்கள். நியாயமான முறையான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அப்போது துன்பம் விளையாது. ஆகவே ஆசைகளை சீரமைப்போம். சினம் தவிர்த்தால் நட்பும் உறவும் நிலைக்கும். உடல் நலமும் மனநலமும் காக்கப்படும். ஆகவே சினம் தவிர்த்திடுவீர். கவலை என்பதே கற்பனையாக பின்னப்பட்ட வலைதான் என்று கூறுவார் வேதாத்ரி மகரிஷி. ஆகவே கவலையை ஒழித்து விடுங்கள். கவலை அதிகமான ஜீவகாந்தத்தை விரயம் செய்துவிடும். நமது சக்தி இழந்துவிடும். ஆகவே நமது ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்ள கவலையை ஒழித்து மன நிறைவுடன் அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும். முடிவாக நான் யார் என தன்னிடமே ஒரு வினா எழுப்ப வேண்டும். அவ்வாறு வினா எழுப்பி தன்னையே அறிந்து கொள்ள வேண்டும். இதனையே தற்சோதனை என்று கூறுகிறோம். தியான பயிற்சியினால் மன அலைச்சுழல் விரைவு குறைகிறது. மனதிற்கோர் நுட்பம் உண்டாகிறது. எதனையும் ஊடுருவி பார்க்கும் தன்மை ஏற்படுகிறது. மனதிற்கு ஓர்மை, கூர்மை, சேர்மை, நேர்மை என்னும் குணங்கள் ஏற்படுகிறது. வலிமை உண்டாகிறது. இருட்டிலே இருக்கின்ற போது அங்கு நல்ல வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்குமோ அதை போன்று இப்பயிற்சிகளை மேற்கொள்வதால் நமது வாழ்வில்
ஒளி உண்டாகிறது, இருள் நீங்குகிறது. குழந்தைகளே, நீங்கள் நாட்டின் வித்துகள். நீங்கள் விருட்சமாக வளர வேண்டும். நீங்கள் விருட்சமாக வளர்ந்து பயன் அளிக்க வேண்டுமானால் உங்களை காக்க வல்லது காயகற்ப பயிற்சி எனும் அமுதம், பேரமுதம். காயகல்ப கலையை கற்றவன் வித்தகன் ஆவான். வித்தகம் என்பதற்கு அறிவு என்று பொருள். வித்தகன் என்றால் நல்ல தெளிந்த அறிவை பெற்றவன் என்று பொருள் கொள்ளலாம். நல்ல தெளிந்த அறிவை பெற்றவனுக்கு உடல் நலமும் மனவளமும் காக்கப்படும், வித்து சக்தியும் மேம்படும், உயர்ந்த நல்லொழுக்கங்களுக்கு பயன்படும். ஆதலால் இதனை வித்தமுதம் என கூறினால் அது மிகையாகாது. மாணவர்களே, நீங்கள் துன்பமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு வாழ்வின் நோக்கத்திற்கு முரண்படாது வாழ வேண்டும். வாழ்வின் நோக்கத்திற்கு முரண்படாது வாழ வேண்டுமானால் காயகல்ப பயிற்சியினையும் மனவள கலையினையும் நன்கு கற்று தேர்வீர். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.